ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். ரெண்டாயிரத்தி 25ஆம் ஆண்டு அதிசார குரு பயிற்சி பலன்கள் மகரம் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்களை எல்லாம் கொண்டு வர இருக்கிறது, என்னென்ன பரிகாரங்கள் சொல்லி பார்க்கலாம். இதுவரைக்கும் 6ஆம் இடத்துல மறைந்திருந்த குருநாதர் இப்போது 7ஆம் இடத்தில் வந்து உச்சமடைந்து நேரடியாக ராசியை பார்க்க போகிறார். ராசியும் ராசிநாதனும் ஒரே நேரத்தில் உச்ச குருவின் பார்வைக்குள் வருகிறார்கள். 3, 7, 11ஆம் இடங்களும் ராசியும் வலுவடைகிறது, உச்ச குருவின் தொடர்புக்குள் வருகிறது. என்ன சொல்ல, தொட்டது துலங்கும், நினைத்தது நடக்கும், கேட்டது கிடைக்கும், முயற்சிகள் பலிக்கும், கனவுகள் நனவாகும். அற்புதமான பொற்காலம். அதாவது இதுவரைக்கும் எது மாதிரியான ஒரு நல்ல காலம் வர வேண்டும், எங்கள் வாழ்வில் நல்ல காலமே வராதா என்று ஏங்கி காத்து கொண்டிருந்தவர்களுக்கு இப்போது வந்திருக்கிறது. மகர ராசிக்காரர்களுக்கு சொல்லி அடிக்கலாம் கில்லி மாதிரி. அற்புதமான காலம். வார்த்தைகள் இல்லை, என்ன சொல்ல, எப்படி சொல்ல. ராசிநாதனும் ராசியும் ஒரே நேரத்தில் உச்ச குருவின் பார்வைக்குள் வந்து விட்டார்கள். ராசி புனிதம் அடைந்திருக்கிறது. ராசிநாதனும் நல்லபடியாக 3ஆம் இடத்தில் அமர்ந்து உச்சனுடைய வீட்டில் அமர்ந்து உச்ச குருவின் பார்வையில் இருக்கிறார். 3, 7, 11ஆம் இடங்களும் ராசியும் ராசிநாதனும் வலுத்திருக்கிறது. நிச்சயமாக சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில எதையாவது சாதிக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்திருந்தால் இந்த காலத்தை தான் சரியாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதாவது அக்டோபர் மாதம் 19ஆம் தேதியிலிருந்து தோராயமாக ஒரு 50 நாட்கள் டிசம்பர் 4ஆம் தேதி வரைக்கும் கடகத்தில் சென்று குருநாதர் உச்சமடைந்து நேரடியாக ராசியை பார்க்கிறார். 2026ஆம் ஆண்டு நடக்க இருக்கிற குரு பயிற்சி கூட மகர ராசிக்காரர்களுக்கு 100% சாதகமாகவே இருக்கிறது. உங்களுடைய பிறந்த ஜாதகத்துல நல்ல யோக தசாபுத்திகள் நடந்து கொண்டிருந்தால் இப்போது நீங்கள் நினைத்த அனைத்தையுமே சாதிக்க முடியும். எந்த மாதிரியான ஒரு நல்ல காலம் உங்களுடைய வாழ்க்கையில் வர வேண்டும் என்று நீங்கள் இதுவரைக்கும் காத்திருந்தீர்களோ இப்போது அந்த காலம் வந்திருக்கிறது. நீங்கள் இப்போது சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடாது, பொழுதுபோக்கக்கூடாது. உற்சாகமாக செயல்பட்டு எல்லா நல்ல முயற்சிகளிலும் ஈடுபட்டு வெற்றி வாகை சூட முடியும். ராசி நேரடியாக உச்ச குருவின் பார்வையில் இருக்கிற போது 7.5 சனி காலங்கள்ல உங்களுக்கு ஏற்பட்ட உங்கள் பெயருக்கு ஏற்பட்ட அத்தனை களங்கமும் இப்போது விலக போகிறது. பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம், மரியாதை எல்லாமே உயர்வடையும். சமூகத்தில் இருக்கக்கூடிய நல்ல அங்கீகாரம் பெற்ற நல்ல மனிதர்களுடைய, பெரிய மனிதர்களுடைய தொடர்பு கிடைத்து அந்த தொடர்பால லாபங்களும் வெற்றிகளும் ஆதாயங்களும் கிடைப்பதற்கான எல்லா காலமும் இருக்கிறது. உடல் ஆரோக்கியம் மேம்படும், மனதுல ஒரு தெம்பு பிறக்கும், மனதுல புத்துணர்ச்சி ஏற்படும், உற்சாகம் ஏற்படும், முகமே ஒரு தேஜசான முகமாக ஒளி பொருந்திய மனிதனாக மாறப்போகிறீர்கள். அற்புதமாக இருக்கிறது. அதிர்ஷ்டமும் இறை அருளும் குலதெய்வ ஆசீர்வாதமும் இந்த பிரபஞ்ச ஆற்றலும் ஒரு சேர உங்களுக்கு செயல்பட போகிறது. உண்மையில சொல்றேன், எனக்கே பொறாமையாக இருக்கிறது. மகர ராசிக்காரர்களுக்கு இப்படி ஒரு காலமா? 7.5 சனி காலங்கள்ல படாத பாடு, சந்திக்காத அவமானங்கள் இல்லை, அதாவது உங்களுக்கு கிடைக்காத தோல்விகள் இல்லை. 7.5 சனி காலத்துல நீங்கள் பட்ட அவசைகளுக்கெல்லாம் இப்போது விடை கிடைக்க போகிறது. கடவுளின் கருணையும் இந்த பிரபஞ்ச பேராற்றலும் இஷ்ட தெய்வத்தினுடைய அருளும் குலதெய்வ ஆசீர்வாதமும் மடை திறந்த வெள்ளம் போல் உங்கள் வாழ்வில் பாய போகிறது. சரியாக பயன்படுத்தி நீங்கள் வாழ்வில் வளர வேண்டும், மலர வேண்டும். அற்புதமான இந்த காலத்துக்காகத்தானே காத்திருந்தீர்கள். இப்போது கைமேல நல்ல பலன் கிடைத்திருக்கிறது. ப்ரீவியஸ்ல நீங்கள் செய்த எல்லா புண்ணியங்களும் இப்போது உங்களுக்கு பலனாக மறுபடியும் திரும்பி வரப்போகிறது. அதாவது பூர்வ புண்ணியம், பாக்கியம் எல்லாம் செயல்படும். உச்சகுருவின் பார்வையில ராசி இருக்கிற போது, ராசிநாதன் இருக்கிற போது நீங்கள் கவலைப்பட்டு கொண்டு நேரத்தை வீணடிக்க கூடாது. நல்ல முயற்சிகளில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூட வேண்டும். இது போல ஒரு அற்புதமான காலம் உங்கள் வாழ்வில் வர வேண்டும் என்று நீங்கள் காத்திருந்தீர்களோ இப்போது அந்த காலம் வந்திருக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த வாய்ப்புக்காகத்தானே காத்திருந்தீர்கள். இப்போது நீங்கள் கவலைப்பட்டு கொண்டு நேரத்தை வீணடிக்க கூடாது. 7ஆம் இடம் நல்லபடியாக வளர்த்திருக்கிற போது திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரன் கிடைத்து திருமணமாகும். ஆணுக்கு பெண்ணும், பெண்ணுக்கு ஆணும் அறிமுகமாகி நல்ல காதல் வருவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அந்த காதலை உங்கள் காதலியிடமோ காதலனிடமோ சொல்லி அங்கீகாரத்தை, அனுமதியை பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் காதலை வீட்டிலே இருக்கக்கூடிய பெரியவர்களிடம் சொல்லி, பெற்றோரிடம் சொல்லி அனுமதி வாங்க முடியும். காதல், கல்யாணம் எல்லாமே நல்லபடியாக நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கணவனுக்கு மனைவிக்கும் இடையில நல்ல ஒற்றுமை ஏற்படும். காதலன் காதலிக்கு இடையில இருந்த கருத்து வேற்றுமைகள் அப்படியே விலகுகிறது. காதல் கைகூடி வரும். கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். உங்கள் நண்பர்களுக்கும் உங்களுக்கும் இடையில இருந்த விரிசல்கள் எல்லாமே விலகி நண்பர்களுக்கும் உங்களுக்கும் இடையில நல்ல கருத்து ஒற்றுமை, பரஸ்பரம் புரிதல் ஏற்படுவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. புதிய நண்பர்கள், அதாவது வேற்று மதம், வேற்று இனம், வேற்று மொழி பேசக்கூடிய
அந்நிய நண்பர்கள் கிடைத்து அந்த நட்பு வாழ்க்கை முழுவதும் உறுதியாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தொழில் பங்குதாரர்களுக்கும் உங்களுக்கும் இடையில இருந்த கருத்து வேற்றுமைகள் எல்லாமே அப்படியே விலகு போகிறது. அதாவது கூட்டு தொழிலில் நீங்கள் ஈடுபட்டு கொண்டிருந்தால் இப்போது கணிசமான லாபத்தை பார்க்க முடியும். பிறந்த ஜாதகத்துல நல்ல யோக தசாபுத்தி நடந்தால் உண்மையில தொழில் அமைப்பில கூட்டு தொழில் அமைப்பில நல்ல வருமானத்தை பார்க்க முடியுமே. ராசி உச்ச குருவின் பார்வையில் இருக்கிற போது தனகாரகரின் பார்வையில ராசி இருக்கிறது. பைனான்சியலா உங்களுக்கு எந்த ட்ரபிள்ஸும் இல்லை, எல்லா நன்மைகளும் நடக்க காத்திருக்கிறது. அதாவது நல்ல வேலை கிடைக்கும், தொழில முன்னேற்றமாக போகலாம், நல்ல வருமானம் இருக்கும், நல்ல குடும்பம் அமையும், திருமணம் நடக்கும், காதல் கைகூடி வரும், நீங்கள் எடுக்கிற நல்ல முயற்சிகள் எல்லாம் வெற்றி தரும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நல்ல குழந்தை செல்வம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. வெளிவட்டார பழக்க வழக்கங்கள்ல உங்களுக்கு நல்ல பெயர் புகழ் அந்தஸ்து எல்லாமே விரிவடைய வாய்ப்பு இருக்கிறது. வெளிநாடு செல்ல முடியும், கல்வியில முன்னேற்றமாக போகலாம், உடல் ஆரோக்கியம் மேம்படும். என்ன சொல்ல எப்படி சொல்ல, தொட்டது துலங்கும், நினைத்தது நடக்கும், முயற்சிகள் பலிக்கும், கேட்டது கிடைக்கும், கனவுகள் நனவாகும், அனைத்து நன்மைகள் நடக்க காத்திருக்கிறது. வார்த்தைகள் இல்லை, வார்த்தைகளை தேடுகிறேன். உண்மையில சொல்றேன், மகர ராசிக்காரர்கள் உங்களுடைய வாழ்க்கையில எதையாவது உருப்படியாக செய்ய வேண்டும் என்று நீங்கள் காத்திருந்தால் இதுதான் சரியான காலம். காற்றுள்ள போதை தூற்றி கொள்ள வேண்டும். இந்த அதிசார குரு பயிற்சியை சரியாக பயன்படுத்தி கொண்டு மகர ராசிக்காரர்கள் வாழ்வில் வளர வேண்டும், மலர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். வாழ்த்துக்கள். என்னென்ன பரிகாரங்கள்னு சொல்லி பார்க்கலாம். ஏழை குழந்தைகளுடைய கல்விக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும். அதாவது குழந்தைகளிடம் நீங்கள் நல்லபடியாக கனிவாக நடந்து கொள்கிற போது குருவின் கருணையை இயல்பாக நீங்கள் பெற முடியும். குலதெய்வத்தை சேர்ந்து இப்போது வணங்கி விட்டு வாருங்கள், கைமேல எல்லா நல்ல பலன்களையும் வாங்க முடியும். இஷ்டதெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு மேலும் நன்மைகளை உங்களுக்கு கொண்டு வந்து தரும். திருச்செந்தூர் முருகப்பெருமான் கலியுகத்துல கண்கண்ட தெய்வம். அதே நேரத்தில் அவர் குருவாக செயல்படக்கூடியவர். நேரே அங்கே சென்று வணங்கலாம். அது மட்டும் இல்லை, ஆலங்குடி சென்று தட்சணாமூர்த்தியை வணங்கலாம். இங்கே எல்லாம் நேரடியாக செல்ல முடியாதவர்கள் இருந்த இடத்திலேயே கண்களை மூடி முதுகுத்தண்டை நேராக வைத்து கண்களை மூடி அமர்ந்து குருவை வணங்குகிற போது, குருவை தியானிக்கிற போது எல்லா நன்மைகளும் கைமேல கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 2025 ஆண்டு அக்டோபர் மாதம் இந்த குரு பயிற்சி பலன்களை எல்லாம் மகரம் ராசிக்காரர்களுக்கு சொன்னதுல ஒரு யோகிடனாக எனக்குமே மட்டற்ற மகிழ்ச்சி. யோகி மதன் அஸ்ட்ரோ சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள். பார்த்தவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுபோல இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம். நமஸ்காரம்.